வேலூர் மாவட்டம் கோவையில் இருந்து திருப்பூர் செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் பெண்கள் மட்டும் பயணிக்கும் பெட்டியில் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் ரேவதி பயணித்து வந்துள்ளார். இந்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணிற்கு ரயிலில் ஏறிய இளைஞர் ஒருவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மேலும் கழிவறை அருகாமையிலும் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததன் காரணமாக கர்ப்பிணி பெண் கத்தி கூச்சலிட்டு இருக்கின்றார். உடனே இந்த இளைஞர் கர்ப்பிணி பெண்ணை கேவிக்குப்பம் அருகே ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளார். இதனால் கர்ப்பிணி பெண்ணிற்கு கை கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய நபர் யார் என்று ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். காட்பாடி ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகிய காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கேவிக்குப்பம் பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பது தெரியவந்தது. உடனே அவரை கைது செய்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இவர் சென்னையைச் சேர்ந்த பெண்ணை அழைத்து வந்து கழுத்தை அறுத்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் என்றும் இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹேமராஜை கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில், மகளிர் பெட்டியில் யாரும் இல்லை என்பதை அறிந்து என்னிடம் தவறாக நடந்து கொண்டான். தலைமுடியை பிடித்து இழுத்து சென்று கையை உடைத்து ஒரு கையால் ரயிலிலிருந்து கீழே விழுந்து விடாமல் இருக்க நான் போராடினேன். பிறகு உதைத்து என்னை கீழே தள்ளிவிட்டான். அதன் பிறகு எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ரயில் பெட்டியில் சுமார் அரை மணி நேரம் அவனோடு போராடினேன். கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் எந்த பெண்ணுக்கும் இதே போன்று ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்றும் அப்பெண் கோரிக்கை விடுத்துள்ளார்.